இன்றைக்கி நம்ம ஐஃபோன் ஏர் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் இதை வந்து 17 ஏர்ன்னு நினைப்பீங்க. பட் இது வந்து ஐஃபோன் ஏர். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ப்ளூ கலர். இது ரொம்ப மைல்டான ப்ளூவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளூ ஹியூ கிடைக்குது. ஃபோன் பற்றி மெயினான ஹைலைட் பாயிண்ட்டே வந்து அந்த தின்னஸ் தான். ஸோ ரொம்ப தின்னாக இருக்குதுங்க. அந்த யூஎஸ்பி போர்ட்டை பார்த்தாலே தெரியும். லைக் வந்து லிட்ரலி அந்த ஃப்ரேமோட அளவுக்கு தான் அந்த யூஎஸ்பி போர்ட்டே இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஏன்னா வந்து டைட்டானியம் மெட்டல் ஃப்ரேம் வேறு. ஸோ வந்து நல்லா இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. பட் நமக்கு வந்து சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் வேறு எந்த கேமராவில் எந்த இதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். அண்ட் நமக்கு வந்து அந்த பிளாட்டோலே வந்து நமக்கு ப்ராசஸர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு கோல்டு கலர். ஸோ இது வந்து அந்த கோல்டு ஹியூ லைட்டாக தெரியுது. அந்த கேமரா சுற்றிலாம் வந்து அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான். நம்ம வந்து ப்ரோவில் மாதிரி இல்லை. அண்ட் நமக்கு வந்து ஃபோன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து லைட்டாக இருக்குதுங்க. இந்த ஃபோன் வந்து மெயினாக வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு இருந்தீங்கன்னா பேட்ரி ஷார்ட் கம்மிங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து ரேட்டுக்கு வொர்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.